அண்மை செய்தி திருப்பூரில் உள்ள காங்கேயம் முள்ளிப்புறத்தில் கிராம மக்கள் போலீசாரை கண்டித்து வீடுகள் கடைகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 24 மணி நேரமும் மது விற்பனை, லாட்டரி விற்பனை, கோழி திருட்டு ஆகியவற்றில் நடவடிக்கை காவல்துறையினர் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டி கிராம மக்கள் தற்போது கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயன். தற்போது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள முள்ளிப்புறம் கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய அந்த முள்ளிபுரம் கிராமத்துல சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் கஞ்சா, லாட்டரி விற்பனை, கோழிகள் திருட்டு இவற்றை தடுக்க தவறிய அந்த போலீசாரை கண்டித்து தற்போது வீடுகள் கடைகள்ல அந்த கிராம மக்கள் தற்போது கருப்பு கொடி கட்டி போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. அதாவது அமைதியோடு ஆவேசமாக என்கிற அந்த வாசகங்கள் இடம்பெற்ற அந்த பிளக்ஸ் பேனரை வைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நட்டக்காடையூர் அடுத்த அந்த முள்ளிபுரம் கிராமத்துலதான் பொதுமக்கள் நியாயம் கேட்போம் அமைதியோடு ஆவேசமாக என்கிற அந்த வாசகங்கள் அச்சிடப்பட்ட அந்த பிளக்ஸ் பேனர்ல அந்த நட்டக்காடையூர் பகுதியில 24 மணி நேரம் சட்டவிரோதமாக மது விற்பனை, லாட்டரி விற்பனை, கோழிகள் திருட்டு எது நடந்தாலும் காங்கேயம் காவல்துறை கண்டுகொள்ள இதில் ஏன் என கேள்வி எழுப்பி அந்த கிராம மக்கள் தற்போது பிளக்ஸ் பேனர்கள் வைத்தும் வீடுகள் கடைகள்ல தோட்டங்கள்லயும் கருப்பு கொடி கட்டி போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. அதாவது கடந்த 12ஆம் தேதி முள்ளிபுரத்துல மணி என்பவருக்கு சொந்தமான அந்த பேக்கரி கடையில தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக வந்த புகாரை தொடர்ந்து காங்கேயம் போலீசார் சோதனை செய்ய வேண்டும் என கூறி கடைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்ப அந்த கடை உரிமையாளர் மணி என்பவர் வெளியில் சென்றிருப்பதாக அவரது மகன் கூறியிருக்காங்க. கடையில ஆய்வு மேற்கொள்ளும் போது உரிய மரியாதை போலீசாருக்கு தரவில்லை என்பதற்காக அந்த கடையில் இருந்த அந்த சிகரெட்டு, பீடிகளை வச்சிருந்த குற்றத்திற்காக அந்த உரிமையாளருடைய மகன் கோகுலகிருஷ்ணனை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைச்சாங்க. இதற்கு அந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தற்போது வீடுகள் கருப்பு கொடி கட்டி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவசர உதவி எண் 100க்கு தகவல் தெரிவித்த குடும்பத்தினரை இரவு நேரத்தில் விசாரணைக்காக அழைத்த போது சிவகங்கை அடுத்து திருப்பூர் மாவட்டமா என காவலர்களை அதிரவிட்ட அந்த கூலி தொழிலாளி குற்றச்சாட்டு அடங்குவதற்குள் மீண்டும் காங்கேயம் அருகே அந்த முள்ளிபுரம் பகுதியில காவல்துறை போலீசாரின் அத்துமீறல் தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா. விஜயன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.